உட்காந்த இடத்துலயே வேலை பார்க்குறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறது, இல்லை ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இருக்கிறது, இது வந்து ஒன் ஆஃப் த காமன் காஸ். இது தவிர ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ சப்போஸ் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு தொப்பை இருந்திருக்கலாம், ஒரு அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது 2வது. 3வது சிலவங்களுக்கு லிவர் இஷ்யூஸ், அதாவது ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா ஃபேட்டி லிவர் மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம், கால் பிளாடர் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இஷ்யூஸ் லைக் கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங் ஆர் ஃப்ளாட்டுலன்ஸ் ஆர் பர்ப்பிங், செஸ்ட் பர்னிங், கர்ட் இஷ்யூஸ், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் வயர் உப்பி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் தொப்பை வரத்துக்கு. ஸோ இதில் நமக்கு அந்த தொப்பைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் இதை ஃபஸ்ட்டு என்னன்னு இவாலுவேட் பண்ணி பார்க்குறதுக்கு அது இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் தொப்பை மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இஷ்யூவாக இருக்கலாம், ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட